ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம பீஃப் கிரேவி 1/4 கிலோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம். வெங்காயம் 3, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, தயிர் பாக்கெட்டு. தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குக்கரில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் நம்ம இப்போவே போட்டுட்டோம். ஸ்பைசிக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோம் நம்ம. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம பீஃப் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். எவ்வளோ தேவையோ அதுதான் சேர்க்கணும். ஜாஸ்தியாக சேர்த்தா ரொம்ப காரமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து மல்லித்தூள் சேர்க்குறோம். சோம்புத்தூள். அடுத்து சீரகத்தூள். அடுத்து மஞ்சத்தூள். பெப்பர் சேர்த்துக்கிறோம். இப்போ கரம் மசாலா. அது கரெக்டாக போடணும். ரொம்ப போட்டால் ஸ்மெல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம கறியில் தண்ணி ஊற்றாமலே கறியில் உள்ள தண்ணி இவ்வளோ வந்துருச்சு. இனிமேல் நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்திங்கன்னா கறி நல்லா சாஃப்டாகவும் மசாலாவும் நல்லா பிடிச்சி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். முதல் உப்பு சேர்த்தோம், பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கறி வேவறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ குக்கர் மூடி ஒரு 5 விசில் போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அஞ்சு விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். வாங்க. வாவ், சூப்பர்.
பீஃப் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.